க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. 11ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 14ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். துலாம் ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் இம்மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்காக பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தவருடன் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் ராசிநாதன் சுக்கிர பகவானும் பயணம் செய்வதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களால் சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படும். ஆகவே குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும்
நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பணி செய்பவருக்கெல்லாம் தங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதும் நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரன் மீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இடையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி பகவான் மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மாதத்தினுடைய முற்பகுதியிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.